நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் கீரில் ஒரு கன்று மாடுங்க, அதுவும் கிடாரி கன்று ஈன்ற மாடு. இன்னைக்கு காலையில் தான் கன்று ஈன்ற மாடுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு, நல்ல மடி செட்டில் இருக்குதுங்க. மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இதனுடைய கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கீர் மாடு தான், மாடு ரெண்டாம் மித்துன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கன்று ஈன்றுச்சுங்க. இன்னைக்கு காலையில் தான் கன்று ஈன்றுக்குதுங்க. கிடாரி கன்று ஈன்றுக்குது. பல்ல பொறுத்தவரை கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடி செட்டு, நல்ல காம்போலாம், மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல கொழுன்னு நல்ல யானை மாதிரி இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு, நல்ல காம்போலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கீர் மாடு நல்ல ஃபேக்ட்ரி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 வேளைக்கு ஒரு 13 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 வேளைக்கு ஒரு 13 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி, நேரில் வாங்க, வந்து பாருங்கள். மாட்டையும் கண்ணி ரெண்டையுமே செக் பண்ணி ஓட்டிகிட்டு போய்க்கங்க. நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்ல தெளிவான மாடாக இருக்குது. இந்த மாட்டோட நெத்தி சுழி ஆகட்டும், முதுகு சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. வீடியோவே நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க பாருங்கள். நெத்தி சுழி ஆகட்டும், முதுகு சுழியாட்ட கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குன்னு வீடியோவில் நல்லா தெளிவாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி காம்போலமும் நல்ல காம்போலங்க, நல்ல நீல காம்போலம், நல்ல ஒரு கை அடக்கிறதுக்கு நல்ல காம்போலம், மடி கூச்சம்லாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 13 லிட்டர் கறவை, 53,500 விலை சொல்லியிருக்காங்க. அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ரீடில் நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க.